Subscribe for more content. Morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max matrix exercise 3.19 8th sum. A matrix B matrix கொடுத்திருக்காங்க. Then show that A squared plus B squared equal to I. அதாவது I matrix find பண்ண சொல்லிருக்காங்க. So நம்ம இப்ப solution இப்போ first நம்ம left hand side எடுத்து prove பண்ணணும். A squared plus B squared. First A squared plus B squared find பண்ணா first நம்ம A squared find பண்ணணும். A squared find பண்ணா A squared find பண்ணா அதாவது A squared அப்படின்னா A into A தான் A squared. ஓகேவா? அப்போ A மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸை எடுத்து எழுதணும். என்ன இருக்குது? காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா இன்ட்டு இன்னொரு அதே மாதிரி இன்னொரு A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா ஈக்குவல் டு இப்போ இங்கே இன்ட்டு வந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போ என்ன வரும்? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 0. இதே ரோ அதாவது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0. சாரி இங்கே 0 வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இப்போ 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 இந்த 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நம்மளுக்கு தேர்ஃபோர் A ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0வோட வேல்யூ என்னது? அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 என்னது? வெறும் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான். 0 ப்ளஸ் 0 0 0 ப்ளஸ் 0 0 0 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ஈக்குவேஷன் 1. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு B ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். B ஸ்கொயர் என்னது? B இன்ட்டு B மேட்ரிக்ஸ். B மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு? சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. ஸோ B இன்ட்டு Bனா என்னது? திரும்ப இன்னொரு B மேட்ரிக்ஸ். சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா என்ன வரும்? இன்ட்டுனா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம். அப்போ என்ன வரும்? சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 0. ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். சைன் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு சைன் தீட்டா 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ 0 இன்ட்டு சைன் தீட்டா 0 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ அதே செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ தேர்ஃபோர் B ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணோம்? B ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 என்னது? அதே தான். 0 ப்ளஸ் 0 0 0 ப்ளஸ் 0 0 0 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ B ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ஃபோர் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். A ஸ்கொயரோட வேல்யூ என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin square theta 0 0 sin square theta.
இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அப்போ எழுதணும் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஜீரோவையும் ஆட் பண்ணும். என்ன வரும்? 0. நெக்ஸ்ட் 0 + 0 0. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ வேல்யூ என்ன வருது? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். அதோட வேல்யூ 1. அதாவது இங்கே 0 இருக்கா? 0. இந்த 0. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? அதாவது 1 0 0 1 அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ. ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது ஐ மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிடுச்சு. தட்ஸ் ஆல்.